இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பிரெயின் பூஸ்டர் சேனலை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள். இன்றைக்கு நாங்கள் இங்கிலீஷ் கிராமரில் லெசன் 5ல் 2வது பகுதி பார்க்குறோம். டைரக்ட் இன்டைரக்டில் முதல் பகுதியில் போன வீடியோவில் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுக்குறோம், பாருங்கள். டைரக்ட் இன்டைரக்டில் சேஞ்சஸ் பார்த்தோம். இன்று நாம் எவ்வாறு டைரக்ட் இன்டைரக்ட் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்ப்போம். இன்று ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமாக 2 சேஞ்ச். ஒன்று செட்டு வந்தா டோல்டு போடணும். செட்டு வந்தா செட்டு தான் போடணும். கூறினான். சேஸ் வந்துன்னா இது ரிப்போர்ட்டிங் வேர்டில் இருக்கவே மாட்டோம். கன்ஜங்ஷன் வந்தால் that போடணும். கமா கொட்டேஷன் எடுக்க வேண்டும். கமா கொட்டேஷன் எடுக்க வேண்டும். சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். முதல் சென்டென்ஸ் பார்ப்போம். ஆமா செட்டு சீட்டா ஐ want your pen now. முதல் ரிப்போர்ட்டிங் வேர்ட் சேஞ்ச். நம்பர் 1 ஆமா சத்தியதமாரம் டோல்டு. அத்தியாச்சா டோல்டு டூ வராது சீட்டா. அடுத்து என்ன செய்யணும்? கமா கொட்டேஷன் எடுத்து விடணும். ஐ ப்ரோனோன் மாற்றங்களை முதல் செய்யணும். ப்ரோனோன் மாற்றம் ஐ ஏதாவது யாரை குறிக்குதுன்னு பார்க்கணும். ராமம். அப்போ என்ன வேணா சாரி நாம தேட் போடணும். என்ன போடணும்? தேட் போடணும். இணைப்பு சொல் தேட். 2வது மாற்றம். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேட் போடணும். 3வது கமா கொட்டேஷன் எடுக்கணும். 4வது ப்ரோனோன் மாற்றம். ஐ வந்து ராமா விற்கிறனால ஆணை குறிச்சா ஓண்டுக்கு ஃபர்ஸ்ட் டென்ஸ் மாற்றம். வாண்டட். இவர் யாரை குறிக்குது? சீதா குறிக்கிறாங்க. ஹேர். இது என்ன மாற்றம்? ப்ரோனோன் மாற்றம். நவ் அப்ஜெக்டிவ் மாற்றம். அட்வர்பியல் மாற்றம். நவ் எதா மாறும்? ஃபர்ஸ்ட் சேஞ்ச், செகண்ட் சேஞ்ச், தேர்ட் சேஞ்ச். இது தேர்ட் தான். டென்ஸ் ஃபோர்த் சேஞ்ச். 5 மாற்றங்கள் மாற்றம். 2வது சென்டென்ஸ் பார்ப்போம். ஆமா சேஸ் சீதா I will meet you tomorrow. சேஸ் தான் மாறும். டெல்ஸ். ஆமா டெல்ஸ் சீதா that. 2வது மாற்றம். ஐயாவை குறிக்குது. ராமாக்கி. வில் மீட் எதா மாறும்? வுட் மீட். சாரி, இங்கே வந்து நம்ம வந்து சேஸ் இருக்கிறதுனால வில் வந்து மாறாது. he will meet you. யூ யாரை குறிக்கிறது? சீதா. இப்போ என்ன மாறும்? யூ ஹேர். டுமாரோ அட்வர்பியல் மாற்றம் எதா மாறும்? த நெக்ஸ்ட் டே. என்ன கவனிச்சுக்கணுங்க. இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்டு ப்ரெசனன்ஸில் இருந்தனா இங்கே டென்ஸ் மாறாது என்பதை தெரிவித்துக் கொடுக்கும். 3வது சென்டென்ஸ் பார்ப்போம். கலா செட்டு
John, I came to my house yesterday. First change, Kala, indirect to indirect comment. Sittedamaro told John, முதல் மாற்றம் ரிப்போர்ட்டிங் வேர்ட் இணைப்புச்சொல் என்ன பண்ணணும் that இது செகண்ட் சேஞ்ச் இணைப்புச்சொல் கன்ஜங்ஷன் ஐ யாரை குறிக்குது கலா என்ன குறித்து என்ன பண்ணணும் சி இது ப்ரோனவுன் மாற்றம் கேம் எதா மாறும் டென்ஸு கேட் கம் கேம் ஆகும் கேம் வந்து கேட் கம் டென்ஸ் சேஞ்ச் டு மை யாரை குறிக்குது கலா அப்போ என்ன வரும் ஹர் ஹவுஸ் இல்லை இந்த ப்ரோனோன் அட்டவணையில் அந்த இதுக்கு முந்தின காணொலியை பார்த்தீங்கன்னா புரியும் அது லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஹர் ஹவுஸ் எஸ்டர்டே த டே பிஃபோர் அதாவது த ப்ரீவியஸ் டே பிஃபோர் இது வந்து என்ன மாற்றம் அட்வர்பியல் மாற்றம் இது 1 சேஞ்ச் 2 3 4 இது 3வது மாற்றம் 5 மாற்றங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் டைரக்ட் இன்டைரக்ட் வந்து இதன்படி நீங்கள் பார்த்து கொண்டால் மிகவும் நன்றாக புரியும் திரும்ப திரும்ப எக்ஸசைஸ் போட்டு பாருங்கள் உங்கள் யூடியூப்பில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது போட்டு பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி தொடர்ந்து நாளைக்கு இன்ட்ராகேட்டிவ் பார்ப்போம் நன்றி வணக்கம்